காவேரி ஆற்றின் ஈரக்காற்று, குதிரைகளின் குளம்படியோசை, பழங்கால அரண்மனைகளின் சூழ்ச்சிகள் இதையெல்லாம் அப்படியே கண் முன்னாடி பார்க்கணுமா? அப்ப வாங்க ஒரு சின்ன டைம் டிராவல் போலாம். இன்னைக்கு நம்மளோட இந்த சிறப்பு தொகுப்புல தமிழ் இலக்கியத்தோட பிதாமகன் திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவங்களோட பிரம்மாண்டமான உலகத்துக்குள்ள தான் நாம நுழைய போறோம். அவருடைய மேஜிக் என்ன தெரியுமா? நேயர்களே அப்படின்னு அவர் கூப்பிடுற அந்த ஒற்றை சொல் தான். இதைத்தான் நாம புக்சுகேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது நீங்க உங்க ரூம்ல உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பீங்க, ஆனா அவரோட எழுத்து உங்களை அப்படியே 1000 வருஷத்துக்கு முந்தைய சோழ தேசத்துக்கே இழுத்துட்டு போயிடும். செம இல்ல? சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, அவரோட இந்த காலப்பயண மரபு, கல்கி அப்படிங்கிற அந்த மனிதர், அவரோட வரலாற்று இதிகாசங்கள், சுதந்திர போராட்டத்தில் அவரோட பங்கு, அப்புறம் கல்கி அப்படிங்கிற அந்த மாபெரும் பிம்பம், இதெல்லாம் பத்தி தான் விரிவா பேச போறோம். முதல்ல இந்த காலப்பயணம் செய்யும் மரபு, அதாவது அவரோட படைப்புகளோட அந்த பிரம்மாண்டமான வீச்சு பத்தி பார்க்கலாம். இந்த 5 அப்படிங்கிற நம்பர் எதை குறிக்குதுன்னு கெஸ் பண்ண முடியுதா? வேற ஒன்றும் இல்லைங்க. தமிழ் இலக்கியத்தோட இலியேட் அப்படின்னே எல்லாராலையும் கொண்டாடப்படுற கல்கியோட மாஸ்டர் பீஸ், அதாவது பொன்னியின் செல்வன் நாவலோட அந்த பிரம்மாண்டமான 5 பாகங்களை தான் இது குறிக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பல தலைமுறைகளா இந்த 5 பாகங்களும் நம்ம ஆட்களை எப்படி கட்டி போட்டு வச்சிருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா, வந்தியத்தேவனோட அந்த திக் திக் சாகச பயணம், மர்மம் நிறைந்த நந்தினியோட கேரக்டர், அப்புறம் முதலாம் ராஜராஜ சோழன் எப்படி உருவானார் அப்படிங்கிற விஷயங்கள், இது எல்லாம் கல்கி எவ்வளோ லாவகமா இணைச்சிருக்கார் தெரியுமா? வரலாற்று உண்மைகளோட போர், காதல், ஒற்றர்கள்னு எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸையும் கலந்து நிஜமாவே இது ஒரு காவியமா படைச்சிருக்கார். அடுத்துதான் நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான பகுதி. சுதந்திர போராட்ட வீரர்லிருந்து ஒரு இலக்கிய மாமேதையா உயர்ந்த கல்கி அப்படிங்கிற அந்த மனிதரை பத்தி தான். ராமசுவாமி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற தன்னோட நிஜ பேரை விட்டுட்டு அவர் ஏன் கல்கி அப்படிங்கிற பேரை தேர்ந்தெடுத்தார்? விஷ்ணுவோட 10வது, அதாவது கடைசி அவதாரமான கல்கி எப்படி உலகத்துல இருக்கிற தீமைகளெல்லாம் அழிக்க பிறந்தாரோ, அதே மாதிரி தன்னோட எழுத்துக்கள் மூலமா சமூகத்துல இருக்கிற தீமைகளையும் பிற்போக்குத்தனங்களையும் அழிக்கணும் அப்படிங்கிற அவரோட சீர்திருத்த நோக்கத்தை தான் இந்த பேர் ரொம்ப சரியா வெளிப்படுத்துது. அவரோட வாழ்க்கை பயணத்தை ஒரு டைம் லைன் மாதிரி பாப்போமா? 1899ல பழைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற புத்தமங்கலத்துல அவர் பிறக்கிறாரு. அப்புறம் 1921ல மகாத்மா காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்துக்கிறதுக்காக தன்னோட பள்ளி படிப்பை பாதியிலே விட்டுட்டார். ஒரு இளம் சுதந்திர போராட்ட வீரரை ஆரம்பிச்சு 1941ல சதாசிவம் அவங்க கூட சேர்ந்து புகழ்பெற்ற கல்கி பத்திரிகையை ஆரம்பிச்சு ஒரு பெரும் சாதனையை படைச்சார். ஆனா ரொம்ப துரதிருஷ்டவசமா தன்னோட 55வது வயசுலயே காசநோயால அவர் இறந்துட்டார். சரி, இப்போ அவரோட வரலாற்று இதிகாசங்கள், அரசர்கள், அவங்களோட சபதங்கள், கனவுகள், இதுக்குள்ள நாம கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்கு. சோழர்களோட கதைகளை எல்லாம் பெரும் போர்களாகவும் வெற்றிகளாகவும் சாகசங்களாகவும் காட்டின கல்கி, பல்லவ சாம்ராஜ்யத்தோட கதைகளை மட்டும் ரொம்ப ஆழமான, அதே சமயம் அழகிய சோகம் நிறைந்த காவியங்களா படைச்சிருப்பார். அது ஒரு செம்ம கான்ட்ராஸ்ட் இல்லையா? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிவகாமியின் சபதம் நாவல சொல்லலாம். மாமல்லபுரத்தோட குடைவரை கோயில்களை பின்னணியா வச்சு ஒரு கொடூரமான போர்ல எப்படி ஒரு தெய்வீக நடன கலைஞர் பகடக்காயா மாறுறாங்க அப்படிங்கிற கதை இது. வாதாபி எரியும் காட்சியை நீங்க படிக்கும்போது நிஜமாவே அந்த நெருப்போட வெப்பத்தை உணர்ற மாதிரி அவர் எழுதியிருப்பார். கலைக்கும் அதிகாரத்துக்கும் நடக்கிற போராட்டத்தை இதை விட சிறப்பா சொல்ல முடியுமான்னு தெரியல. அடுத்ததா சுதந்திர போராட்டத்தோட எதிரொலிகள் மற்றும் அவர் பதிவு செஞ்ச ஆழமான சமூக யதார்த்தம் பத்தி பார்க்கலாம். கல்கி வெறும் ராஜாக்களை பத்தி மட்டுமே எழுதினாருன்னு நினைச்சிடக்கூடாது. சாதாரண மக்கள், சமூக சீர்திருத்தம், குறிப்பா நம்ம நாட்டோட சுதந்திர போராட்ட பத்தியும் அவர் ரொம்ப அழுத்தமா எழுதியிருக்காரு. 1937ல வெளிவந்த அவரோட முதல் நாவலான கள்வனின் காதலி ஒரு திருடனோட வாழ்க்கையையும் காதலையும் பத்தி பேசுச்சு. அந்த காலத்து மனிதர்களோட அன்றாட போராட்டங்களை அவர் ரொம்பவே யதார்த்தமா பதிவு செஞ்சிருக்காரு. இதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாவல்னா அது அலையோசைதான். கல்கியோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான, அவருக்கு மிகவும் பிடிச்ச படைப்பு இது. 1940களில் இருந்த இந்தியாவோட ஆன்மாவை, மனித உறவுகளோட சிக்கல்களை, மக்கள் சுதந்திரத்துக்காக செஞ்ச தியாகங்களை இந்த நாவல் அப்படியே கண்முன்னாடி நிறுத்தும். அவர் மறைவுக்கு பிறகு 1956ஆம் வருஷம் இந்த நாவலுக்கு உயரிய சாகித்ய அகாதமி விருது கூட கிடைச்சது. இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கல்கி எனும் பிம்பம் மற்றும் அவரோட நீடித்த கலாச்சார தாக்கம். கல்கி வெறுமனே வரலாற்றை மட்டும் டாக்குமெண்ட் பண்ணிட்டு போகலங்க, அவர் ஒரு மாபெரும் கலாச்சார அடையாளத்தையே இங்க உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு. 120க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 5 பிரம்மாண்டமான நாவல்கள்னு சஸ்பென்ஸ் நிறைந்த அந்த தொடர்கதை வடிவத்துக்கே அவர் ஒரு முன்னோடியா இருந்தாரு. இன்னைக்கு பல வருடங்கள் கழிச்சு மணிரத்னம் அவங்களோட பொன்னியின் செல்வன் படம் மூலமா தியேட்டர்ல மக்கள் கல்கியை கொண்டாடுறாங்கன்னா அதுதான் அவரோட உண்மையான சக்சஸ்.
சரி, இப்போ கல்கியோட உலகத்துக்குள்ள நுழையணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? அப்போ நான் சொல்றேன், இந்த ரூட்ல படிச்சு பாருங்க. முதல்ல பார்த்திபன் கனவு படிச்சு அவரோட ஸ்டைல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் படிச்சு அவரோட கற்பனையின் உச்சத்தை ரசிங்க. அடுத்ததா ஒரு காவிய சோகத்தை தரும் சிவகாமியின் சபதம். அப்புறம் கடைசியா ரொம்ப யதார்த்தமான அலையோசை. இந்த ஆர்டர்ல படிச்சீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வரலாறு அப்படிங்கிறது வெறும் பெயர்களும் தேதிகளும் இல்ல, அது மனித உணர்வுகளோட ஒரு காவியம் அப்படிங்கிறத கல்கி நமக்கு ரொம்ப அழகா உணர்த்திருக்கார். சோ இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க முதல்ல எந்த காலகட்டத்துக்கு பயணிக்க போறீங்க? 1000 வருஷம் பழமையான சோழ அரண்மனைக்கா, இல்ல பரபரப்பான சுதந்திர போராட்ட களத்துக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட வாசிப்பை உடனே ஆரம்பிங்க. இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான விளக்கப்பதிவுல நாம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.